விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் நாட்டில் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குவிண்டால் ரைஸோட விலை வந்து 50 ரூபா இருந்தது. அப்போது ஒரு டீச்சரோட சேலரி வந்து 30 ரூபாலேருந்து 40 ரூபா இருந்தது ஒரு டீச்சரோட சேலரின்னு சொல்லி. ஆனால் இப்போது டீச்சரோட சேலரி வந்து நிறையா அது இது எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 40,000 50,000 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குவிண்டால் அரிசிக்கு வந்து 2,000 ரூபா தான். ஸோ 50,000 ருபீஸ் எங்கே, 2,000 ரூபாய் எங்கே? ஏன் இவ்வளோ கம்மி கொடுக்குறாங்க? ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, இவன் படித்தவன், இவனோட குவாலிட்டி அதிகம், இவனோட கான்ட்ரிபியூஷன் அதிகம், அதனால் இவனுக்கு அதிகம். விவசாயி ஒன்றும் அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை, சாப்பாடு தானே வளர்க்குறான், அவன் மண்ணு தானே வளர்க்குது, அந்த மாதிரி தான். ஆனால் எது தேவைன்னு நம்ம பார்த்தா, நான் ஒரு டீச்சர் வேலை ஒரு இது அவ்வளோ வேல்யூ இல்லாத வேலைன்னெல்லாம் சொல்ல வரல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை தான். ஆனால் இவன் வேல்யூ அவ்வளோவே இம்பார்ட்டண்ட், அவ்வளோவே தெய்வீகமான ஒரு வேலை பண்ணுறான். ஏன் இந்த கம்பேரிசன், ஏன் இந்த டிஸ்பேரிட்டி வந்ததுன்னா, விவசாயிங்களை ஏழையாக வச்சுக்கிறது, அவனை போராக வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க வெள்ளைக்காரங்க பண்ண மாதிரி தான் சேம் பண்ணிருக்காங்க. காந்திஜி எப்போவே சொன்னார், வெள்ளைக்காரன் பண்ணுற வேலை தான் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் கிராமத்தில் போய் இவங்க மெக்காலே எஜுகேஷன் கொடுத்தா என்ன பண்ணுவான், கிராமத்தில் போய் நீங்கள் மேத்மெட்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா அங்கே படித்ததுக்கப்புறம் அவன் யோசிப்பான், எனக்கு இந்த ஊரில் வேலை இல்லை, கிராமத்தில் வேலை இல்லை, நான் படித்தவன் சிட்டிக்கு போகணும், அவன் கிளர்க்காக வேலை பண்ணணும்னு சொல்லி. எங்கள் வெள்ளைக்காரங்க பண்ணதை எஜுகேஷன் கொடுத்தது அதனால தான். அவங்களுக்கு கிளர்க்ஸ் தேவை இருந்தது. ஸோ ஏன் நீங்கள் விவசாயிங்களை கொண்டு போய் கிளர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பண்ணாதீங்கன்னு காந்திஜி படித்து சொன்னார். யாருக்குமே புரியல, புரிஞ்சிக்க விரும்பலை. ஸோ நமக்கு டெக்னாலஜி வேணும், எஜுகேஷன் வேணும்னு சொல்லி வந்துட்டோம் வெளியே கிராமத்துலேருந்து. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.